எப்ப எங்களுடைய சகோதரி பல்லவி அக்காவை நீங்க அவமானப்படுத்துறீங்களோ, திரு உதயநிதி அவர்களே, உங்க நெத்தி முன்னாடி சேலஞ்ச் பண்றேன். ஒரு சாதாரண தொண்டனா இங்க இருக்கக்கூடிய ஆர்கே நகர் மக்கள் இங்கிருந்து ஆரம்பிக்கிறோம் சேலஞ்ச். இன்னும் 8 மாசத்துல உள்ளாட்சி தேர்தல் நடக்க போகுது. 8 மாசத்துல 8 மாசம் நடக்க போகுது. தைரியம் இருந்தா, தில் இருந்தா, 75 வருஷம் திமுகவா இருந்தா, பெரிய ஆழமா இருந்தா 25 மேயர்ல ஒரே ஒரு மேயரை ஜெயிச்சிருங்க. ஒரு மேயர். ஒரு மேயரால நீங்க வந்தீங்களா? நான் ஒரு பக்கத்துக்கு சேர்த்துறேன். நான் இருக்க தயாரா அந்த தேர்தல் வச்சாங்க. நான் வந்து ஒரு கேட்கிறேன். 6 மாசத்துல எலெக்ஷன் போய் ஜனவரி வை. ஒரு மேயரால நீங்க வந்தீங்களா? நான் ஒரு பக்கத்துக்கு சேர்த்துறேன். நான் இருக்க தயாரா. என் உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொளிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொளியை பாருங்கள். தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள். அன்பு உறவுகளே, இந்த காணொளியை அனைவரும் கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா அரசியல் என்பது மக்களின் சேவை இல்லை. அரசியல் என்பது மக்களின் சேவை அல்ல. அது ஒவ்வொரு தனி மனிதர்களுடைய பொருளாதாரத்தின் உயர்வுக்காக இது ஒரு தொழிலாக இத்தனை ஆண்டு காலமாக இவர்கள் பயன்படுத்தி கொண்டிருந்திருக்கிறார்கள் என்பதை இந்த காணொலியை முழுமையா பாருங்க. சில விஷயங்களை நான் சொல்றேன், கண்டிப்பா இது உங்களுக்கே புரியும். எந்த அளவுக்கு நாமெல்லாம் முட்டாள்களாக எவ்வளவு காலமா அப்பம் போட்டான், தாத்தம் போட்டான் ஓட்டு, அப்புறம் நம்ம அப்பம் போட்டான் ஓட்டு, அதுக்கப்புறம் நாமளும் போட்டுட்டு போவோம் ஓட்டு அவனுக்கே அப்படின்னு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாறி மாறி ஓட்டு போட்ட மக்களினுடைய வாழ்வியல் நிலை எப்படி இருந்திருக்குன்னு இந்த மாதிரியான சில விஷயங்களை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் போது தாங்க மக்களால் புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா எல்லா விஷயங்களும் எல்லாருக்கும் எப்பவுமே தெரியறதில்ல. யார் மூலமாகவோ ஒருவர் மூலமாக தெரியப்படுத்தினால்தான் அது தெரிய வரும். அந்த வேலையை தான் நான் உங்களுக்காக செஞ்சுட்டு இருக்கிறேன். இந்த காணொலியை முழுமையாக பாருங்க. சில விஷயங்களை உங்களால் தெரிந்து கொள்ள முடியும். எத்தனை நாட்களாக நாம் எப்படி யாரால் எப்படியெல்லாம் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் என்பதை புரிஞ்சு கொள்ள முடியும். நான் இப்பொழுதும் சொல்கிறேன், நான் இப்பொழுது வெற்றி பெற்றிருக்கின்ற கட்சிக்கு ஆதரவாக பேசுகிறேன்னு யாருமே நினைக்காதீங்க. நான் அந்த கட்சியினுடைய ஆதரவாளர்லாம் கிடையாது. தமிழ் சமூகத்தில் எந்த அளவுக்கு இந்த திராவிட கட்சிகள் நம்மை ஒடுக்கி இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான். முதல்ல ஆதவ் அர்ஜுன் அவர்கள் பேசின இந்த ஒரு காணொலியை பாருங்க. எப்ப எங்களுடைய சகோதரி பல்லவி அக்காவை நீங்க அவமானப்படுத்துறீங்களோ, திரு உதயநிதி அவர்களே, உங்க நெத்தி முன்னாடி சேலஞ்ச் பண்றேன். ஒரு சாதாரண தொண்டனா இங்க இருக்கக்கூடிய ஆர்கே நகர் மக்கள் இங்கிருந்து ஆரம்பிக்கிறோம் சேலஞ்ச். இன்னும் 8 மாசத்துல உள்ளாட்சி தேர்தல் நடக்க போகுது. 8 மாசத்துல 8 மாசம் நடக்க போகுது. தைரியம் இருந்தா, தில் இருந்தா, 75 வருஷம் திமுகவா இருந்தா, பெரிய ஆழமா இருந்தா 25 மேயர்ல ஒரே ஒரு மேயரை ஜெயிச்சிருங்க. ஒரு மேயர். ஒரே ஒரு மேயர். இதே சென்னையில டெபாசிட் வாங்குறீங்களா இல்லையான்னு பாருங்க. எங்களுடைய தேர்தல் வேலையை நேத்தே ஆரம்பிச்சிட்டோம். எங்க அவமானப்பட்டார்களோ, எங்களுடைய பல்லவி சகோதரி எங்க அவமானப்பட்டார்களோ அந்த நொடியே நாங்கள் தேர்தல் வேலையை ஆரம்பிச்சிட்டோம். உங்களுக்கு பதில் கொடுக்கிறதுக்கு அடுத்த உள்ளாட்சி தேர்தலில் ஒரே ஒரு மேயர் ஜெயிச்சிருங்க. அப்ப நான் ஒத்துக்கிறேன், நீங்க திமுகனா யாரால அசைக்க முடியாதுன்னு. ஒரு மேயர். இது நேரடியா எதிர்த்து ஸ்ட்ரெயிட்டா நெத்திய பார்த்து பின்னாடி பார்த்து பேசுறது இல்ல. உதயநிதியோட முகத்துக்கு நேரா என் கையோடைய சுண்டு விரல் வச்சு காமிக்கிறேன். ஒரு மேயரை நீங்க ஜெயிச்சு காமிச்சிருங்க. பாத்துட்டீங்களா அந்த காணொலிய? இந்த காணொலிக்கு சவால் விட்டு ஒருத்தர் பேசுறார், ஆர்எஸ் பாரதி. இந்த ஆர்எஸ் பாரதி எப்பொழுது பேசினாலும் எங்களை மாதிரி ஒரு மன்னர் பரம்பரை உலகத்திலேயே கிடையாதியா, நாங்கெல்லாம் என்ன சாதாரணமாக வந்தவங்களா, எங்களெல்லாம் உங்களால் ஜெயிக்க முடியுமா? நீங்கெல்லாம் ஒரு ஜுஜிபியா, எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கே பிச்சை போட்டவங்கயா. நாங்கள் இல்லைன்னா தமிழ்நாடே கிடையாது, தமிழ்நாட்டு மக்களே வாழ்ந்திருக்க முடியாது. நீ போட்டுட்டு இருக்கிற ஜட்டி, கோவணம், உன் கையில் இருக்கிற பேனா எல்லாமே நாங்கள் போட்ட பிச்சையா அப்படின்னு சொல்றவர் தான் இந்த ஆர்எஸ் பாரதிங்கிற எச்ச. புரியுதுங்களா? இந்த எச்ச ஆதவ் அர்ஜுன் ஒரு விஷயத்த பேசியிருக்கிறாரு. அதற்காக இவர் வந்து எதிர்வினை ஆற்றுகிறார். எங்களை வேலை எவனுமே கிடையாதுன்னு. அந்த காணொலி ஒரு முறை பார்த்துருங்களேன். எங்க தளபதிக்கோ அல்லது உதயநிதிக்கோ சவால் விடுற யோகிதை இந்த ஆதவ் அர்ஜுனுக்கு கொஞ்சம் கூட கிடையாது. சட்டமன்றம் அவர் சொல்றாரு, ஒரு தேர்தல் ஒரு மேயர் கூட வர முடியாது. வரலாறு தெரியாம பேசுறாரு.
எம்ஜிஆரை விட பெரிய தலைவர் விஜயம் கிடையாது, மற்றவங்களும் கிடையாது. நான் வந்து இப்போ இவரை கேட்குறேன், 6 மாசத்துல எலெக்ஷன் வை, ஜனவரியில் வை, ஒரு மேயராவது நீங்க வந்தீங்களா நான் ஒரு பக்கத்து மீஸ் எடுத்துக்கிறேன். ஒரு மேயராவது நீங்க வந்தீங்களா நான் ஒரு பக்கத்து மீஸ் எடுத்துக்கிறேன். சவால் இருக்க தயாரா? அந்த தேர்தல் வச்சாங்க. நான் வந்து இவரை கேட்குறேன், 6 மாசத்துல எலெக்ஷன் வை, ஜனவரியில் வை, ஒரு மேயராவது நீங்க வந்தீங்களா நான் ஒரு பக்கத்து மீஸ் எடுத்துக்கிறேன். சவால் இருக்க தயாரா? இப்ப இந்த காணொலியில் இவர் ஒரு விஷயத்தை சொன்னார். ஆதவ அர்ஜுன் அவர்கள் உதயநிதியை பார்த்து கேட்பதற்கோ திமுகவை பார்த்து பேசுவதற்கோ தகுதியே கிடையாது. அப்ப யாருக்கு அந்த தகுதி இருக்கு? இப்ப அவங்க ஆளும் கட்சி, அவங்க உண்மையிலேயே திமுக என்ற ஊழல் கட்சியை தோற்கடித்து அவங்க அதிகாரத்துக்கு வந்திருக்காங்க. இப்ப அவங்க மேல உங்களால எந்த குற்றச்சாட்டையும் வைக்க முடியாது. என்ன குற்றச்சாட்டு வைப்பீங்க? அவங்க என்ன ஆட்சியில் இருந்தாங்களா, இல்லை ஏற்கனவே உங்களை போல 2G ஸ்பெக்ட்ரத்தில் 2200 கோடி ரூபாய் ஊழல் செஞ்சு மாட்டிக்கிட்டாங்களா, அல்லது சர்க்காரியா கமிட்டி இப்படி விஞ்ஞான ரீதியில ஊழல் செய்யற உத்தமர்கள் உலகத்திலேயே கிடையாது என்று சர்க்காரியா கமிட்டி சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு? சொல்லுங்க. அந்த சர்டிபிகேட், அந்த கிரெடிட் எல்லாம் உங்ககிட்ட தானே இருக்கு. உலகத்திலேயே உங்களை போன்று ஒரு ஊழல்வாதிகள் எங்கேயுமே பார்க்க முடியாது என்று பல ஆண்டுகளுக்கு முன்பே சர்க்காரியா கமிட்டி சொல்லிட்டு போனது தானே உங்களுடைய ஐடென்டிஃபை. நீங்க பேசலாமா பாரதி? நீங்க பேசலாமா பாரதி? என்ன பாரதி இது? இப்படியெல்லாம் பேசி வந்து இப்படி மாட்டிக்கிட்டு அவமானப்பட்டு சாகுறீங்க. கடைசியில் மீசையை வேற எடுத்துக்கிறேன்னு சொல்லி தொலைச்சிக்கிறீங்க. உள்ளாட்சி தேர்தல் வந்ததுன்னா அப்புறம் நீங்க அரைமேசையோட சுத்தினா நல்லா இருக்குமா நாட்டில்? அப்புறம் ஒரு பக்கம் மீசை இல்லாத வெளியே போனீங்கன்னா உங்களை நாய்ங்க பார்த்து கடிச்சு வைக்கும். அப்புறம் உங்களுக்கு தொப்புல சுற்றி 40 ஊசி போடணும். ஆதவ அர்ஜுன் என்ன சொன்னாரு? சென்னையில் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை குத்து விளக்கு ஏற்றுகின்ற அந்த இடத்துல ஒரு மேயர் பிரியா அந்த அதிகார திமிரை காட்டி அவங்களை அவ்வளவு அவமானப்படுத்திருக்காங்க. நீங்க செய்த இந்த அவமானம், இந்த அவமரியாதை நாளைக்கு இதே திமுகவுக்கு மிகப்பெரிய அவமரியாதை ஏற்படும். சென்னையில ஒரு மேயர் கூட தமிழ்நாடு முழுமைக்கும் உங்களால ஜெயிக்க முடியாது. அப்படி ஜெயிச்சிட்டீங்கன்னா நீங்க திமுகன்னு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். அவர் அதான் சொன்னார், திமுக உண்மையிலேயே நீங்க 75 ஆண்டு கால திமுகன்றதை நாங்க ஒத்துக்கிறோம் அப்படின்னு ஆதவ அர்ஜுன் சொன்னார். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? இந்த சவாலெல்லாம் எங்க கிட்ட விடாதீங்க, இங்க ஒரே ஒரு மேயர் சீட்டை பிடிச்சிட்டீங்கன்னா கூட நான் ஒத்த பக்கம் மேசி எடுத்துக்கிறேன்னு சொல்றீங்க. இந்த சவாலில் உங்களால ஜெயிக்க முடியுமா? இந்த சவாலில் உங்களால ஜெயிக்க முடியுமா? உண்மையிலேயே தமிழ்நாட்டில் தாவேக்காவை வளர்த்ததே திமுக தான். நீங்க அதிகாரத்தில் இருந்த பொழுது உங்க வேலையை ஒழுங்கா செஞ்சிருந்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தாவேக்கா இந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்காது. அவங்க முதலமைச்சர் ஆகிற அளவுக்கு வெற்றி பெற்றிருக்க மாட்டாங்க. வெற்றி பெற்றிருப்பாங்க, ஆனா முதலமைச்சர் ஆகின்ற அளவுக்கு வெற்றி பெற்றிருக்க மாட்டாங்க. ஆனா அவர்களை அடக்கி இன்னைக்கு திமுகவையே போட்டு மெதிச்சிட்டாங்க. இன்னைக்கு திமுக கார கத்துன்னு கத்துறான். எங்களால கேட்க முடியல. அதை கோபம் வருதுயா. நீங்க அழுவுறது, நீங்க நடிக்கிற நாடகம், நீங்க வைக்கிற ஒப்பாரி, உங்களாம் வெக்கமே இருக்குல்ல. உங்களுக்குலாம் வெக்கமே இருக்குல்ல. ஏன்னா திமுக காரன்லாம் வெக்கப்பட மாட்டான். அதை திரும்ப சொல்றதுல எந்த பயனும் இல்லை. ஏன்னா உங்களுக்கு வெக்கமானம் சூடு சோனம் எதுவுமே கிடையாது. அதை ஏற்கனவே டிஆர் பாலு பல மேடையிலேயே சொல்லிட்டாரு. திமுக காரனுக்கெல்லாம் வெக்கமானம் சூடு சொன்னதெல்லாம் எதுவும் கிடையாது. அதையெல்லாம் எடுத்து நாங்கள் கொப்பையில் போட்டு தான் நாங்கள் இந்த இடத்துக்கே வந்து நின்றுக்கிறோம். செருப்பாடிக்கு தான் அடிச்சுட்டு போன்னு சொன்னவங்க தான் டிஆர் பாலு. அதனால உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லி எந்த பயனும் இல்லை. ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற ஆட்சியாளர்கள்கிட்ட இந்த மாதிரி சவாலெல்லாம் விட்டீங்கன்னா அது உங்களுக்கு தான் ஆபத்தில் போய் முடியும்னு நான் சொல்லிக்கிறேன். உண்மையிலேயே வரவிருக்கின்ற உள்ளாட்சி தேர்தலில் நீங்க ஒரே ஒரு மேயர் கூட ஜெயிச்சிட்டீங்கன்னா நான் என்னுடைய பாதி மேசை எடுத்துக்கிட்டு சுத்துறேன்றீங்க. அப்ப தேர்தலுக்கு முன்பு நடந்தது என்ன? தாவேக்கா வாக்கு வாங்கும். 15 ஒரு 20 விழுக்காடு வாக்கு தாவேக்கா வாங்குமே தவிர, ஆனா ஒரு 10-15 இடங்கள் வெற்றி பெற்றால் பெரிய விஷயம், இதுதான் நடக்கும் அப்படின்னு நான் உட்பட தமிழ்நாட்டில் இருந்த எல்லாருமே பேசினாங்க. மிகப்பெரிய அரசியல் ஜாம்பவான்கள், அரசியல் வீக வகுப்பாளர்கள், மிகப்பெரிய அரசியல் ஞானிகள் எல்லாம் சொன்னது இதுதான். ஆனா களத்தினுடைய ரிசல்ட் எப்படி வந்தது? முடிவுகள் எப்படி வந்தது? யாரும் எதிர்பார்க்கல. மு.க. ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் 8900 ஓட்டுல மு.க. ஸ்டாலின் தோத்து போனாரு. சென்னையில் 16 தொகுதிகளில் 14 தொகுதியை தாவேக்காய் ஜெயிச்சு 2 தொகுதியை மட்டும் உங்களுக்கு எப்படியோ விட்டு கொடுத்துட்டாங்க. அவங்களா விட்டு கொடுத்தது தான், இல்லைன்னா அதுவும் நக்கின்னு போயிட்டு இருக்கோம். இவ்வளவு பெரிய தோல்வி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. சாதாரணமா வருமா இந்த தோல்வி எல்லாம்? அரசியல் என்பது காலத்துக்குமே பணம் கொடுத்து வாங்குற வெற்றி நினைக்கிறீங்களா நீங்க? எவ்வளவு காலத்துக்கு மக்களை நீங்க வியாபாரம் பேசிட்டு முடியும் சொல்லுங்க.
ஆனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த RS பாரதி மாதிரி ஒரு திமிரேறின திமுக காரனை பார்க்கவே முடியாது. திமிருன்றதை விட மக்களை அந்த அளவுக்கு கீழ்த்தரமா மதிக்கிறவங்க இவன். RS பாரதி வந்துட்டு நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். திமுகவில் இருப்பவர்களினுடைய பேச்சுக்கள் ஒரு மாதிரி இருக்கும், ஆனா RS பாரதியினுடைய பேச்சே வேற மாதிரி இருக்கும். ஏன்னா திமுக காரணங்க எல்லாருமே வந்துட்டு தரம் கற்றவனுங்க தான், தகுதியற்றவனுங்க தான் அரசியலுக்கு. இதுல இவன் 4ஆம் தரம் 5ஆம் தரம் இவன் RS பாரதி. இவங்க இந்த கேள்வியை கேட்கறவங்க எல்லாம் செய்தியாளர்கள் கிடையாதுங்க, இது திமுகவினுடைய சொம்புங்க. இவங்க போய் என்ன கேட்கறாங்க, இந்த செய்தியை வெளியிடுவதற்காகவே எடுக்கப்பட்ட காணொலி இது. இது செய்தியாளர்கள் எடுத்த காணொலியே கிடையாது. இந்த செய்தியை இவர்களே வெளியிடுவதற்காக திமுகவுடைய சொம்புங்க போய் எடுத்த காணொலி இது. விசிக கூட்டணியில் இடம் பெற்றிருக்கிறது, அமைச்சராக இருக்கிறது அப்படின்னு அந்த கேள்வி வரும்பொழுது இவர் என்ன சொல்றாரு, நாங்கள் இல்லாத கூட்டணி அமைச்சரவையில எவன் அமைச்சரானால் என்ன, ஆகவில்லை என்றால் என்ன, அதை பற்றி எங்களுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு. எவ்வளவு பெரிய வன்மம், எவ்வளவு பெரிய வன்மம். 8 ஆண்டுகளாக இதே விசிக உங்களுக்கு கால கழுவி விட்டுக்கிட்டு இருந்தான். அன்னைக்கெல்லாம் விசிக நல்ல கட்சியா? அன்னைக்கெல்லாம் திருமாவளவன் உங்களுக்கு நல்ல தலைவரா? சோறு திங்கிறவன் பேசுவானா இந்த பேச்சை? நான் கேட்கிறேன், சோறு திங்கிறவன் பேசுவானா இந்த பேச்சை? ஜனநாயகத்தினுடைய தோல்வியை முதல்ல ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவம் இருக்கணும். ஜனநாயகம் உங்களுக்கு கொடுத்த வெற்றியை நீங்கள் எப்படி கொண்டாடினீர்களோ, உங்களுக்கு நீங்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த பொழுது அந்த வெற்றியை நீங்கள் எப்படி கொண்டாடினீர்களோ, அதே போல ஜனநாயகம் உங்களுக்கு கொடுத்த தோல்வியும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த பக்குவம் இருக்கணும். அது யாருக்கு இருக்கும்னா, உண்மையாக ஜனநாயகத்தை நேசிக்கிறவர்களுக்கு மட்டும்தான் இருக்கும். நீங்கள் எப்பொழுதுமே ஜனநாயகத்தை நேசித்தவர்கள் எவனுமே கிடையாது திமுக காரன். நீங்க நேசித்தது எதை? உங்ககிட்ட இருக்கிற பணத்தை, உங்ககிட்ட இருக்கிற அதிகாரத்தை. பணம் இருந்தா அதிகாரம் வந்துடும், அதிகாரம் வந்தா மீண்டும் பணம் சம்பாதிச்சிடலாம். இந்த எண்ணமுடையவர்கள் நீங்க. உங்களுக்கு ஜனநாயகத்தின் மீது எப்பொழுதுமே மதிப்பு கிடையாது. அப்படி மதிப்பு இருந்தால் இந்த மாதிரி ஈனச் செயல்கள்லாம் நீங்க செஞ்சே இருக்க மாட்டீங்க. மக்களை இந்த அளவுக்கு கேவலமா பேசியிருக்க மாட்டீங்க. சத்யராஜ் என்ன சொல்றான் மேடையில, நீங்க எல்லாம் அனுபவிக்கணும், அனுபவிக்கணும், அனுபவிச்சு பட்டு திருந்தனாதான் உங்களுக்கு புத்தி வரும்னு சொல்றான். யார சொல்றான் சத்யராஜ்? மக்கள் பட்டதனாலதான், அவங்களுக்கு புத்தி வந்ததனாலதான் ஸ்டாலின் போன்ற ஆட்கள்லாம் அரசியல் களத்திற்கே தகுதியற்ற ஈனப்பறவைகள்னு தூக்கி அடிச்சாங்க. இந்த ஒரு காணொலியை பாருங்க. இவர் வந்துட்டு அனிதா ராதாகிருஷ்ணன், இப்பொழுது சட்டமன்ற உறுப்பினர், திருச்செந்தூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன். இவர் முன்னாள் அமைச்சர். இவர் பேசுறது சரியா உங்களுக்கு புரியுதான் புரியாது. ஏன்னா புதிதாக வெற்றி பெற்றிருக்கின்ற இன்றைய அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை ரொம்ப தரம் தாழ்த்தி பேசுகின்ற மிகப்பெரிய மேதாவிகள் இவங்க தான். ஏன்னா இவங்கெல்லாம் 3 முறை 4 முறை தமிழ்நாட்டில் ஜெயிச்சு வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் போயிட்டு அப்படியே அறுத்து தள்ள நான் பிடிங்கிங்க இவங்க. இவர் பேசுறத கேளுங்க. இவன் பேசுறது சரியா புரியாது, ஏன்னா கிறுக்குத்தனமா பேசிட்டு இருக்கிறான். ஆனா இந்த வெள்ளம் வந்திருக்கும் போது கடுமையா பல இடங்கள்ல உடைப்பு வந்துச்சு. அப்போ அடைக்கிறதுக்கு ஆளே கிடைக்காம அங்கங்கிருந்து வெளியேருந்து கொண்டு வந்து ஆள் அடைச்சாங்க. ஆனால் அவர்களுக்கு இன்னும் இந்த பணமே இன்னும் கொடுக்காம இருக்கு. அவன் தவிக்கிறான். நாங்கள் அவசரமாக வந்து அடைச்சோமே, எங்களுக்கு படம் தெரியல. அடுத்து ஒரு அதே நல்ல வந்துச்சுன்னா யாரும் கூப்பிட்டா யாரும் வருவாங்களான்னு கேட்கான். நாங்கள் என்ன பண்ணுறது, அதையும் சொல்லியிருக்கோம். ஆமாம் இருக்கு. அதுதான் அவங்களுக்கு ஒன்றிய அரசாங்கத்திலேருந்து பணம் வரல, வராமல் போட்டு கட்டுப்பாடுபடுத்தினா எப்படி இது பண்ண முடியும்? இப்போ இதை வாங்கி இது பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். இவர் சொல்ல வர ஒரு விஷயத்தை பாருங்க. திமுகவினுடைய ஆட்சி காலத்தில் திருச்செந்தூர்ல வந்துட்டு அந்த நீர்த்தேக்கம் வந்துட்டு உடைஞ்சி மிகப்பெரிய அளவில் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது. அந்த நேரத்தில் அந்த கரையை கட்டுவதற்காக பெரும் தொகை செலவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனா இதுவரைக்கும் அந்த பணத்தை இந்த அரசாங்கம் அவர்களுக்கு கொடுக்கல. இதுவரைக்கும் அந்த பணத்தை தமிழக அரசாங்கம் அவர்களுக்கு கொடுக்கல. நல்லா புரிஞ்சுக்கிங்க, தமிழக அரசாங்கம் கொடுக்கல. ஆனா அது இன்றைக்கு நடந்த சம்பவம் இல்லை, 3 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சம்பவம். 3 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சம்பவம். அப்ப யாரு ஆட்சியில் இருந்தாங்க? திமுக தானே ஆட்சியில் இருந்தது. இந்த 3 வருஷமா அதை வாங்கி கூட கொடுக்கறதுக்கு துப்பு இல்லாத நீ அந்த கவர்மெண்ட்ல என்னத்தை புடிங்கிட்டு இருந்த அமைச்சராக இருந்து நான் கேட்கிறேன். அந்த கவர்மெண்ட்ல நீ அமைச்சராக இருந்து என்னத்தை புடிங்கிட்டு இருந்தானே கேட்கிறேன். இன்றைக்கு இந்த ஆட்சியாளர்கள் கிட்ட போயிட்டு அதிகாரிகள் கிட்ட கொண்டு போய் இவருக்கு கொடுத்துருக்கிறாராம், இதெல்லாம் வந்துட்டு எங்களுக்கு வாங்கி கொடுக்கணும், இந்த தொகையெல்லாம் வந்துட்டு எங்களுக்கு நீங்க வாங்கி கொடுக்கணும்னு. ஏன் அன்றைக்கு திமுக அரசு கிட்ட போயிட்டு அதெல்லாம் கேட்டு நீ வாங்கி கொடுக்கறது? நீ தான் அமைச்சராச்சேயா? நீனா ஒரு சாதாரண சட்டமன்ற உறுப்பினர் கூட இல்லை, நீ ஒரு அமைச்சர். நீ
அதை கூட செய்யறதுக்கு துப்பு இல்லாத என்னத்தை புடிக்கிட்டு இருந்த அமைச்சரவையில் நீ? இப்படிப்பட்ட 1ஆம் நம்பர் திருட்டு பயல்கள்லாம் சேர்ந்து இருந்த கூட்டம் தான் இந்த திராவிட கட்சி கூட்டம். அதனாலதான் உங்களுக்கு இவ்வளவு பெரிய தோல்வி. திருச்செந்தூர் தொகுதியெல்லாம் நீ தோத்திருக்கணும். உன்னெல்லாம் அவங்க ஜெயிக்க வச்சிருக்காங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு உண்மையிலேயே அந்த மக்கள் வெட்கப்படணும். இந்த காணொளி ஒரு முறை பாருங்க. திமுக கூட்டணி என்றே ஒன்று இல்லை. திமுக கூட்டணி நாங்க இருக்கிற மாதிரின்றது இல்ல. மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பது இப்போது இல்லை. கேள்வி கேட்குறீங்க. அவர் கேட்டாருன்னா அவர்கிட்ட போய் கேளுங்க சார். சண்முகம் சார் நீங்க என்ன கேட்டிருக்கணும்? அப்ப ஸ்டாலின் அப்படி சொல்லும் போது சண்முகம் 8ஆம் தேதி இப்படி சொன்னாரு, நீங்க எப்படி சொல்றீங்க சார்? அவர்கிட்ட கேட்கறதுக்கு உங்களுக்கு கேட்க முடியல, இங்க வந்து கேக்குறீங்க. ஏன் வந்தா கேக்குறீங்க? உங்க நிருபர் அங்க இருக்காருல்ல, சென்னையில இல்லையா? கேட்கலையே, யாரும் கேட்கலையே. திமுக கூட்டணி என்றே ஒன்று இல்லை. திமுக கூட்டணி நாங்க இருக்கிற மாதிரின்றது இல்ல. மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பது இப்போது இல்லை. இந்த செய்தியாளர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளர் சண்முகத்துக்கிட்ட என்ன கேட்கிறார்கள் அப்படின்னா, திமுக கூட்டணியில் கம்யூனிஸ்ட் இருக்கிறதா இல்லையா, இதுதான் அவங்களோட கேள்வி. அவர் என்ன சொல்றாரு? திமுக கூட்டணி என்பதே ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்றாரு. மதச்சார்பற்ற கூட்டணி என்றே ஒன்று கிடையாது, அது முடிஞ்சு போன வரலாறு அப்படின்னு சொல்றாரு கம்யூனிஸ்ட் செயலாளர் திரு சண்முகம் அவர்கள். ஆனா இந்த கொத்தடிமை ஊடகங்க திமுக காரன் கொடுக்கறத வாங்கிட்டு அவன் சொல்றதையெல்லாம் வந்துட்டு அடுத்தடுத்த தலைவர்கள் கிட்ட போய் கேள்வி கேட்டுட்டு இருக்கிற இந்த திமுக சொம்புங்க இந்த கேள்வியை ஸ்டாலின் கிட்ட கேட்கலாம் இல்ல இவங்க? ஏன் ஸ்டாலின் கிட்ட கேட்பது இல்லை இவங்க? ஏன் உதயநிதி கிட்ட கேட்கறது இல்ல? திமுக கூட்டணியில் கம்யூனிஸ்டுகள் இருக்கா இல்லையான்னு அங்க கேட்டுக்கலாம் இல்ல? அங்க கேட்டிருந்தா அவங்க பதில் சொல்லியிருப்பாங்கல்ல. கம்யூனிஸ்டுகள் நம்ம கட்சியில் இல்ல, கூட்டணியே இல்லப்பா, அப்படி ஒரு கூட்டணியே இப்ப இல்ல அப்படின்னு அவங்களே சொல்ல போறாங்க. அதைத்தான் சொல்றாரு திரு சண்முகம் அவர்கள். மதச்சார்பற்ற கூட்டணி என்றே ஒன்று கிடையாது. ஒருவேளை மாநிலத்தினுடைய உரிமைகளுக்காக போராட வேண்டிய தேவை இருந்தா திமுகவுடன் சேர்ந்து நாங்க போராடுவோம் அப்படின்னு சொல்றாரு அவருக்கு இன்னமும் ஏதோ ஒரு மூலையில அந்த வாங்கின அந்த உணர்வு இருக்கு. அதை தவிர்த்து வேற ஒன்றும் கிடையாது. மக்கள் பற்றெல்லாம் ஒன்றும் கிடையாது கம்யூனிஸ்ட்காரங்களுக்கு. அந்த 8 வருஷத்துல கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ வாங்கி சாப்பிட்டாங்க இல்லையா, அந்த உணர்வு இருக்கு. அதனால சொல்றாரு எதுனா ஒரு பிரச்சனை போராட்டம்னா அவங்க கூட சேர்ந்து நாங்க போராடுவோம் அப்படின்னு. இவ்வளவுதானே தவிர வேற ஒன்றும் கிடையாது. இவங்களோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் தயவு செய்து கட்சியை கழிச்சிட்டு போயிடுங்கன்ற நான். உங்களுக்கு கட்சியை வேணாம். எதுக்கு உங்களுக்கு கட்சின்ற நான் 8 வருஷமா உங்க கட்சியை கொண்டு போய் திமுகவில் அடகு வச்சுட்டு அவங்க கொடுத்ததுக்கு நீங்க வேலை செஞ்சிருந்தீங்க. இன்றைக்கு நீங்க எடுத்த முடிவு என்ன? இந்த 8 வருஷமா அங்க இருந்ததுனால 2 சீட்டு ஜெயிச்சிருந்தோம். அந்த கூட்டணிக்கு அன்னைக்கு ஒரு பாசிபிள் இருந்தது. அந்த கூட்டணிக்கு ஒரு பாசிபிள் இருந்ததுனால அவங்க கொடுத்த 2 சீட்ல நீங்க ஜெயிச்சிங்க. ஒரு 2 சீட்டு, 2 எம்எல்ஏ, 2 எம்பி தொடர்ந்து ஜெயிச்சிங்க. ஆனா அந்த வாய்ப்பு இன்னைக்கு கிடையாது, பறி போயிடுச்சு. அது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அதனால கூட்டணியிலிருந்து வெளியே வந்துட்டீங்க. தாவேக்காவுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்காவினுடைய அமைச்சரவையில் நீங்கள் இடம் பெறாததற்கு காரணம் என்ன அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அமைச்சரவையில் இடம் கொடுத்தா ஒரு அமைச்சர் மட்டும்தான் அங்கே வளம் பெறுவார். அதனால எங்களுக்கு வேற கொடுக்க வேண்டியதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பகிர்ந்துக்கிட்டீங்க. அதெல்லாம் வந்துட்டு வேண்டாம், பேச வேண்டாம். அதெல்லாம் அப்படியே கடந்து போகட்டும், விடுங்க. தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு தேர்தல். அதே வேளையில திமுக என்ற ஒரு இயக்கத்திற்கு தமிழ்நாட்டு மக்கள் அவர்களால் அனுபவித்த துன்பங்களை அவர்களுக்கு மக்கள் அப்படியே திருப்பி கொடுத்த தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல். அன்பு உறவுகளே, இந்த காணொளி பற்றின உங்களுடைய கருத்துக்களை கருத்துரை பகுதியில் கண்ணியமான முறையில் பதிவு செய்யுங்க. நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொளிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொளியை பாருங்கள். தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள். அன்பு உறவுகளே, இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.